முடக்குவாதமும். இது எப்படி இருக்கும் டிபிக்கலா இந்த பெயின் எப்படி வந்து இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல சொல்ல முடியாது. இப்போ ஒரு இடத்துல அப்படின்னா ஓகே இங்க மூட்டு தேஞ்சு போச்சு, ஒரு நாளைக்கு இந்த கால் முட்டி வலது முட்டியில இருக்கும், இடது முட்டியில இருக்கும், ஒரு நாள் கைகள்ல இருக்கும், ஒரு நாள் கால் விரல்கள்ல இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். அதனாலதான் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓடுவாதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுவும் டிபிக்கலா இதோட தொந்தரவு எப்ப இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலை நேரத்துல நம்ம பெட்ல இருந்து எழுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எழும்பொழுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கால் ஊன்றதுக்கு அவங்க அன்றாட வேலைகளை அன்னைக்கு சும்மா ஒரு பிரஷ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றது கூட கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ரொம்ப கஷ்டமாயிடும். சோ இதற்குரிய காரணங்கள் மேஜரா பெண்களுக்கு ஏன் வருது, அதாவது பரம்பரை சார்ந்து இல்லாம ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மெயினா வரக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா முதல் நிலையா ஸ்ட்ரெஸ் தான். பெண்களுக்கு மாதவிடாய் காலம் இல்ல குடும்பத்துல ஏதோ ஒரு மன அழுத்தம் போன்ற சூழ்நிலையில தான் பெண்களுக்கு இந்த முடக்குவாதம் வருது. ஆண்களுக்கும் அதே மாதிரிதான். சோ எக்கனாமிக்கலா ஏதாவது ஒரு பினான்சியலா ஏதாவது பாதிப்புக்கு உள்ளாயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஆண்களை தான் இதை அதிகமா டார்கெட் பண்ணுது.